Hi friends. So first of all, top 10 Tamilnadu subscribers. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களால் தான் ஏதாவது சாத்தியமாச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து 7K சப்ஸ்கிரைபர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இது செய்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து எங்கள் ஊரில் ஃபேமஸாக வந்து இந்த நோன்பு கஞ்சி ரெடி பண்ணுறவர் தான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறாரு. ஸோ அது எப்படி பண்ணுறாருங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நண்பா. ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதை விட பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட் கொடுப்போம். அதே மாதிரி சமையல் வீடியோவும் போடலான்ட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இவர் வந்து பள்ளியில் போய் நோம்பு கஞ்சி காய்ச்சிறவர். ஸோ எப்படி காய்ச்சிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவார். நீங்கள் யாருனாலும் ட்ரை பண்ணலாம். இது வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் பண்ணுறதில்ல, யாருனாலும் இந்த நோம்பு கஞ்சி பண்ணலாம். இப்போ எவ்வளவுக்கு வைக்க போகிறோம் நம்ம கஞ்சி? ஒரு படி அரிசிக்கு வெந்தயம் 100 வெந்தயம். 100 வெந்தயம். இப்போ இன்னைக்கு கொதிச்ச உடனே வெந்தயத்தை போட்டுருந்தோம். வந்து இப்போ கொதிச்ச உடனே வெந்தயம். சரி, அதுக்கப்புறம் போட ஒன்றா சொல்லிக்கிறோம். சரி சரி, வெந்தயத்தை போட்டுதேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, வெந்நி கொதிச்சதுக்கப்புறம் வெந்தயத்தை போடணும். வெந்தயத்தை போடணும். வெந்தயம் போட்டாச்சு. சரி, அடுத்து வெந்தயத்தை போட்டதுக்கப்புறம் தக்காளி பழம் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கொதிச்ச பிறகு போடும். ஒரு படி அரிசி எடுத்து கழுவுது. இதே போதும் முடிச்சா சுருக்கமாக வாங்கிட்டு சுருக்கமாக போதும் போதும். அது நான் சொன்னேன், பழகிக்கு அதை பற்றிக்கு போகிறேன். வெங்காயம் 1, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டையுமே போடணும். கொதிச்சதுக்கப்புறம் அவளை கொதிக்கட்டும். கொதிக்கிறது தாமசம் அப்படியே இதாகிடும். சூப்பர் மவுந்துடும். பருப்பெல்லாம் இப்போ போட வேண்டாம். கரெக்ட். ஒரு கொதி வந்த பிறகு பருப்பு போடணும். பருப்பு தான் மெயினாக. அது வருதா அப்படியே வச்சு அரிசி போட போகிறேன். போட்டுட்டா ஒரு படி அரிசி நல்லா கொதிச்சு வரையில் பச்சரிசி போடணும். கொதிச்சு வரையில் பச்சரிசி. அவ்வளோதான், கொதிக்கட்டும். நீ இப்போ போட்ட உப்பு தேவைக்கு தக்கன போட்டாச்சு. தேவைக்கு தக்கன உப்பு போட்டாச்சு. அடுத்து 2 கொதிக்கட்டும். கொதிச்ச போது போடணும். வெள்ளைப்பூடு, இஞ்சியும் வெள்ளைப்பூடு. இந்தாங்க, இஞ்சியும் வெள்ளைப்பூடு. இந்த அதோட வை இதுக்கு சட்னிக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு போடுங்க. பருப்பு போட்டாச்சு வச்சுக்க, கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே மெயின். ஏன்னா 3/4 இப்படி அரிசிக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா,
ஒரு 200 கிராம் 100 கிராமில் உளுந்தம்பருப்பு 100 கிராம் பாசிப்பருப்பு அதை வந்து என்ன செய்யணும் தனியாக ஊற வச்சிடணும். ஆமாம், ஊற வச்சிடணும். உளுந்தம்பருப்பு கொடையில் ஆமாம், பாசிப்பருப்பு போட போகிறேன். ரெண்டாக உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே கலந்து போடுது. ரெண்டுமே கலந்து போடுது. கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஆமாம், கொஞ்சம் வந்த பிறகு கொதித்த பிறகு கொதி வந்த பிறகு போடுவேன். உள்ள எடுக்கணுமா? பையா போடுங்க. அவ்வளோதான். உள்ள எடுக்கணுமா? இந்தா அடுப்பத்தை பார்க்கணும். கரண்டி வச்சு கூட எடு. நீ அது வாட்டு கொதிக்கும். நீ சூட்டாக கொதிக்கும். கொத்தமல்லி புதினா தலை போட்டாச்சா? போட போகிறேன். அவ்வளோதான். வெந்து வரையில் அது எடுத்து வச்சிட்டிங்களா? அதுக்கு சரி. உப்பு கூட பார்த்துக்கலாம். ரெண்டாவது கூடிச்சுன்னா பாரு ஒன்றும் செய்ய விட்டால. அது தெரிஞ்சு ஸ்மெல் வரல. போட்டிருக்கு இல்லை சோழி தான் தெரியும். பட்டை கிராம்பல நிமித்தெல்லாம் போடணும். போட்டோம்னா அது நிலம் என்ன ஆகும்? ஊத்தட்டா? தேங்காய் ஊற்ற கூட தண்ணி ஊற்றிக்கிறோம் கொஞ்சத்தை. நல்லா இருந்தால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இல்லாட்டி என்னென்ன நல்லா இல்லைன்னு விட்டுருவாங்க. இடம் இருந்துச்சுன்னா நல்லா பார்ப்பாங்க. தோப்பு இந்த மரத்துக்குள்ளே ஒரு அடுப்பை கூட்டி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டா போட போகிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு 10 கிராம் 10 கிராம் 10 கிராம் எல்லாமே சேர்ந்து இதுக்கு வச்சுக்கிங்களா? அப்போ அதை கொஞ்சம் இது வேண்டாம், தேவைப்படாது வேண்டாம். போட்டாச்சு. 10 கிராம் பட்டை கிராம் எடுக்க. தேங்காய் இல்லை, தேங்காய் தூங்க, தேங்காய் ஊற்றுவோம். அப்படியே ஊற்றி அப்படியே அறுக்கிற சோழியை. 2 தேங்காய் போட்டிருக்கு. அவ்வளோதான், 2 தேங்காய் போட்டிருக்கு. கப்படுங்க. அவ்வளோதான். தேங்காய் ஊற்ற வந்து மணக்குது. தேங்காய் 2. அவ்வளோதான். எங்க வரீங்க? கிளப்புறேன். அவனுக்கு எதுன்னு சொல்லுங்க. தாம்பழத்தை கலங்க. ஆரட்டும். தள்ளு அதே மாதிரி அந்த கலந்து இந்த வடக்கில் அதுக்கு நாலு சீட்டம். கஞ்சிக்கு தாளிக்கு எண்ணெய், குழம்புக்கு சட்னி, கருவேப்பிலை இல்லையா? கருவேப்பிலை ஊற்றத்தை கடுகு போட போகிறோம் கஞ்சிக்கு. கடுகு பருப்பு போட போகிறேன். கடுகு பருப்பு போட போகிறேன். போட்டா கடுகு பருப்பு காஞ்சிடும் தள்ளும். அது இப்போ எல்லாம் இப்போ பாரு எவ்வளோ வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை உள்ள தட்டிங்க உள்ள வெங்காயம் போட்டுங்க. அது போட்டிங்களா? இப்போ பாரு கருவேப்பிலையும் எவ்வளோ பொரியல் பாருங்க. கொஞ்சம் போடுதா? அவ்வளோதான். நல்லா பார்த்துக்க. கருவேப்பிலை பொரியுது, பார்த்துக்கங்க. கருவேப்பிலை பொரியுது. தாளிச்சு போடுது. அவ்வளோ மூடிடுங்க. காய கொண்டா, காய இதெல்லாம் நீங்கள் அப்படியே போடுங்க. தக்காளி போட்டாச்சு. கத்திரிக்காய் கொடுங்க. அந்த இது கட்டை இஞ்சி அரைச்சிக்கலாம். கொண்டு உள்ள போட்டோம்.
இஞ்சி காய்க்கு இஞ்சிக்கு இஞ்சி போடு காய்க்கு கரைச்சி விடுங்க தண்ணி ஊற்றி கரைச்சி விடுங்க தக்காளி இஞ்சி பேஸ்ட்டு தக்காளி இஞ்சி பேஸ்ட் போட்டிருக்கு அதுக்கு இல்லை இந்த இஞ்சியை தீ அரிக்க இல்லை தீ அரிக்க காய்ச்சி போடுது இல்லை ஒரு பாலை சட்னி சட்னிக்கு பச்சை மிளகா வெங்காயம் மாங்காய் தக்காளி பழம் இஞ்சி போடு மிளகாத்த பச்சை மிளகா போட்டுக்கல அதில் ஒரு தண்ணி ஊற்றுக்க ஒரு கப் தண்ணி இல்லை இதில் தண்ணி ரேசாக ஊற்றுக்க கொஞ்சம் கொடுங்க போட்டு கழிச்சிங்களா இது சுண்ணாப்பில் வேணும்ல என்ன தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் வேணும் ஊற்றுக்க ஒரு கப்பு ஊற்றுக்க ரெண்டா பார்ப்போம் புளித்த மாங்காய் போட்டுக்கலாம் என்ன தேவையுள்ள உப்பு ரெண்டாக பார்த்துக்கிடுவோம் அதுக்கு மேலே கொதிச்சு விட்டு கஞ்சி முடிச்சு கஞ்சி வாங்கிட்டு போக நாங்கள் வாரம் கொடுங்க சரியா வரும்ல சூப்பராக ஐயா ஊற்றுங்கட்டா ஐயா போத்தா நோம்பு டைமில் நம்ம அந்த ஈவினிங் டைம் நோம்பு திறக்கிறதுக்காக இது சாப்பிட்ற கஞ்சி தான். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். உண்மையிலே வேறு லெவலில் இருங்க. அது வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு சைட் டிஷ்ஷாக என்ன செய்வாங்கன்னா ஒரு கத்திரிக்காயில் கிரேவி மாதிரி வைப்பாங்க. அதுவும் வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். as well பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களை அடுத்த வீடியோக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ கீப் வாட்சிங் அஸ் அண்ட் டேக்